ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தமிழுக்கானது பார்த்துட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி ஒரு 10-18 டிஸ்ட்ரிக்ட்ல நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறனால எல்லா டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல நாளையிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அது போக ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளையிலிருந்து தான் ஃபர்ஸ்ட் டிவிஷனே ஸ்டார்ட் ஆகுது. குயிக்காக 5 நாளில் முடிக்கிறாங்க. அப்படிங்கிறனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழ்ல இருந்து சோசியல் வரைக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது போக நடந்து முடிஞ்ச ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த கேள்வியை படிச்சா எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா, தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க குறிப்பிட்டு ஒரு 4 டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் படிச்சீங்கனாலே போதும். கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகள் எல்லாமே அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இதுல 2 மார்க் எதெல்லாம் இருக்கு, நீங்க எதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கறது சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16 இருந்து 21 வரைக்கும் நீங்க 2 மார்க் அட்டன் பண்ணணும் அப்படின்னா, இதுல பாத்தீங்க அப்படின்னா மெய்கீர்த்தி பாடப்படுவதற்கான நோக்கம், வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து யாது? இது ஒன்னு திருக்குறள்ல இருந்து கேட்டிருக்காங்க. பாசவர் வாசவர் பல்லினவினைஞர் உமனர் காட்டும் சிலப்பதிகார வணிகர்கள் யாவர்? அடுத்து பல்லாறு என தொடங்கும் பாடல். இதுல நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5, 6, 7 இந்த 3 யூனிட்ல இருந்து தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல இருக்கக்கூடிய வசன கவிதை சிறுகுறிப்பு வரைக, பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு கூறும் ஆறுதல் வார்த்தைகள், வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி. இந்த மாதிரி ஒரு 4-5 கேள்வி சேர்த்து படிச்சீங்க அப்படின்னா அட்டன் பண்ண வேண்டிய அந்த 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா 17 விடைக்காற்ற வினா அமைத்தல், 21 மனப்பாட திருக்குறள் கட்டாய வினா அட்டன் பண்ணணும். பேலன்ஸ் 2 கேள்விக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மார்க் மொழித்திறன் பயிற்சி, பழமைக்கு எதிரானது எழுதுகோளில் பயன்படும் புதுமை, ஓரெழுத்தில் சோலை 2 எழுத்தில் வனம். இதில் மொத்தம் 5 பயிற்சி இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல தேன் நூல் பை மலர் வா தனிமொழிகளுடன் சொர்த்து தொடர்மொழிகளாக்குக அப்படிங்கிறது 2 சேர்த்து எழுவோம் இல்லையா, அதை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. அதுபோக இயல் 1ல் வேங்கை என்பதனை தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இந்த மீளா துயர் புயலுக்கு பின் அப்படிங்கிறது உங்களுக்கு மொழித்திறன் பயிற்சியில் 5வது யூனிட்ல கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 மார்க்லனாலும் கேட்பாங்க. அடுத்து கலவை சொற்றொடராக கூத்து கலைஞர் பாடக தொடங்கினர் கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர். இது உங்களுடைய புக்கில் இயல் 6ல் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி. அதில் இருக்கக்கூடிய 6ஐயுமே பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒன்று அந்த 30ஆம் நம்பரில் நீங்கள் ஒரு 10 வினா எழுத போகிறீங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1க்கு தான் நீங்கள் படிக்க வேண்டியது. அதுலேயும் இதில் இருக்கக்கூடியது தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், அந்த ஒன்று படிச்சுக்காங்க. அடுத்து இயல் 1ல் இருக்கக்கூடிய புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இது போல ஏதேனும் தொடர்கள். அடுத்து இயல் 2ல் இருக்கக்கூடிய சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது ஒரு உரையாடல், இதை படிச்சுக்கோங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டினில் செயல் பகுதியில் 3 மார்க் சொல்லும்போது தமிழகனா தமிழையும் கடலையும் இரட்டோலையும் மொழியும் பாங்கு ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே இருக்கக்கூடிய தமிழெண்ணை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் பெரிஞ்சு தரனார் சுட்டுவனை யாவை, அதையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அடுத்து இயல் 3 இயல் 4ல் இருக்கக்கூடிய குருவினா படித்தாலே சிறுவினா படித்தாலே போதும். அட்டன் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது அந்த 5 மார்க் கொஸ்டின் ஒரு 5ஆம் நம்பருக்கு 38ஆம் நம்பரில் 5 மார்க் கொஸ்டின் செயல் பகுதியிலேருந்து கேட்குறாங்க. அடுத்து 39ல் 2 கடிதம் படிச்சிருந்தீங்கனாலே போதுமானது. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. அடுத்தது படிவம். 42ல் உங்களுக்கு மொழித்திறன் பயிற்சி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 8 மார்க் கொஸ்டினில் உங்கள் இல்லத்திற்கு வந்த விருந்தினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பல், அது ஒன்று. பன்முக கலைஞர் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமுக்கு கன்ஃபார்மாக படிச்சுக்கோங்க. துணைப்பாட கதை 44ல் பாய்ச்சல் கொடுத்துருக்காங்க, கோபல்லபுரத்து மக்கள் கொடுத்துருக்காங்க. அதுபோக புயலிலே ஒரு தோணி, அந்த ஒரு கதையை படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. அடுத்து 45ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு சாலை பாதுகாப்பு, அதுபோக கலைத்திருவிழாவிற்கு சென்று வந்த நிகழ்வை தொகுத்து கட்டுரையாக்குக, கல்பனா சாவ்லா, இது 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 8 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதாவது கொஸ்டின் நம்பர் 45. இந்த கொஸ்டின் அதுபோக நடந்து முடிஞ்ச எல்லா 2025க்கான ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கொஸ்டின் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.